இந்த வீடியோவில் இந்த தம்பிக்கு எப்படி வெயிட்டு குறைச்சுன்னு சொல்லி தர போகிறேன், பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? இந்த தம்பி 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. சரியா? ப்ரோட்டீன் பவுடர் நான் கொடுக்கல. ப்ரோட்டீன் பவுடர் கிடையாது, மாத்திரை கிடையாது, ஜூஸு கிடையாது, ஊசி கிடையாது, உடற்பயிற்சி கிடையாது, ஓடும் பயிற்சி கிடையாது, ஜிம்மு கிடையாது, ட்ரெட்மில் கிடையாது, பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சை கிடையாது, புரோட்டீன் பவுடர் வியாபாரம் கிடையாது. நல்லா கேட்டு ஒரே ஒரு கேள்வி தான். டெய்லி 1 கிலோமீட்டர் டெய்லி நடைப்பயிற்சி ரோட்டில் ஓடும் பயிற்சி பண்ணினா கூட 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? யோசிச்சு பார்த்தீங்களா? 1 கிலோமீட்டர் டெய்லி ஓடினா கூட 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா 70 கிலோ குறைக்க முடியுமா? அதனால வெயிட்டை குறைக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. திரும்ப சொல்கிறேன், வெயிட்டு குறைக்க ஒரு வழி தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். அதுக்கு பேர் என்னது? பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, அந்த விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? வெயிட்டையும் குறைக்க முடியும். நீங்கள் சாப்பிட்டு இருக்கக்கூடிய சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, மூலம் மாத்திரை, வேற என்னது, முட்டு வலிக்குள்ள மாத்திரை, எல்லாம் இன்சுலின் ஊசி எல்லாம் நிரந்தரமாக நடத்த முடியும். உங்களுக்கு சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, இன்சுலின் நிரந்தரமாக நடத்தணுமா? வெரி 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 ஈஸி. பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு இருக்கக்கூடிய எல்லா மாத்திரையும் படிப்படியாக குறைச்சி நிரந்தரமாக நிறுத்தலாம். பை ஷீபன் பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இது ஒரு முக்கியமான வீடியோ. நீ வீடியோ நீங்கள் ஒரு கூட போட்டு கேளுங்க, உங்களுக்கே தெரியும். கரெக்டாக இல்லையா? நீங்களே பாருங்களேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒல்லியாக தான் இருப்பாங்க. சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை, மூலத்துக்கு மாத்திரை, இன்சுலின் ஊசி, இப்போ டெய்லி ஒரு 15 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். யாரும் சொல்லி தர மாட்டாங்க, இதெல்லாம் கேட்டுவிடுங்க, பேப்பரை எழுதி எடுத்துக்கிடுங்க. சுகருக்கு இன்னைக்கு ஒல்லியாக இருந்தால் கூட, எப்படி இந்த மாதிரி ஒல்லியாக இருந்தால் கூட சுகரு, பிபி, கொலஸ்ட்ராலு, ஃபேட்டி லிவர், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீங்கள் ரோட்டில் போய் ஓடினா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகாது. சொன்ன புரிஞ்சா இல்லையா? ரோட்டில் போய் ஓடின இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றும் சரியாகாது. ஒல்லியாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு என்ன இருக்குது? சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருக்குது. சுகர், பிபி, கொலஸ்ட்ராலுக்கு ஒரே காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான். அதில் ரோட்டில் போய் ஓடினா இன்சுலின் சரியாகாது. இன்சுலின் சரி பண்ணணும்னா ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் என்னது? ஷீபன் பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், பேலன்ஸ்டு டயட் எடுத்தால் மட்டும்தான் இது சரி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அவேர்னஸ் வீடியோவை உங்களுக்கு உண்மையிலே மனசாட்சி இருக்குது அப்படின்னா, நான் கரெக்டாக சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையிலே உங்கள் மனசாட்சி இப்படி உண்மையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பேர் இன்சுலின் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பேலன்ஸ்டு டயட்டை பற்றி தெரிய வரும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆபத்தாருன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த இன்சுலின் சரியாகலேன்னு வைங்களேன், திடீர்னு பக்கவாதம் வரும், திடீர்னு கண்ணு குருடு வரும், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும், திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் பண்ணணும், திடீர்னு காலில் புண்ணு வந்துச்சுன்னா கால் விரல் வெட்டி எடுப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் போய் பாதிக்கும். இது என்ன பண்ணும்? இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் போய் பாதிச்சு அடைப்பு உண்டு பண்ணும். ஜாக்கிரதையா இருங்க, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இதை நீங்கள் மாத்திரை இன்சுலின் போட்டோன்னு ஒன்றும் சரி பண்ண முடியாது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மாத்திரை இன்சுலின் போட்டோன்னு சரி பண்ண முடியாது.
இந்த உலகத்திலே யாருக்கும் சரியான கிடையாது. இதை சரி பண்ணணும்னா பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். நம்ம சாப்பிட்ற உணவுகளோட விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருள் சத்து, புரதம் சத்து. நீங்கள் ரோட்டில் போய் 1 கிலோமீட்டர் ஓடினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். அதனால் ரோட்டில் ஓடுறதுனால வெயிட் ஒன்றும் குறைக்க முடியாது, சாப்பிட்ற மாத்திரையும் நிறுத்த முடியாது, இன்சுலினை நிறுத்த பண்ண முடியாது. 1 கிலோமீட்டர் நீங்கள் நடைபயிற்சி பண்ணாலே 40 to 50 கேலரி தான். புரிஞ்சுதா? அப்போ என்ன முக்கியம்? பேலன்ஸ்டு டயட்டு தான் முக்கியம், விகிதம் தான் முக்கியம். அதனால தான் ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு உண்மையிலே மனசாட்சி இருக்குது அப்படின்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஆளுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இப்போ தேவையில்லையா இருந்தால் கூட இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். மறந்துடும் சில டைமில். அப்புறம் எடுத்து பாருங்கள் வீடியோவை. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் உங்கள் ஒய்ஃப்க்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களே மைண்டில் வச்சுக்கிட்டு விட்டுறாதுங்க. சொல்லிக் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாம் டீச் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூஸ்ஃபுல்லாக, அப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததில் ஏதாவது யூஸ். ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபான். ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?